ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். முதல்ல ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் என்ன வானிலை இருக்க போகுதுன்னா, பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் கூடிய வெப்பநிலை இருக்கும். சில இடங்களில் ரொம்ப புழுக்கமாக இருக்கும். இந்த உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் சில இடங்களில் நாம் மழையை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களான தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி இந்த மாவட்டங்களில் நம்ம ஒரு சில நாட்களில் நம்ம லேசான மழை எதிர்பார்க்கலாம். இது தவிர தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் அல்லது அதிகாலை நேரங்களில் நம்ம லேசான மழையை எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் தமிழ்நாடு முழுவதும் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமான வெப்பநிலை பதிவாகும். குறிப்பாக ஈரோடு, திருப்பூர், சேலம் ஆகிய மேற்கு மாவட்டங்களில் 104 டிகிரி அல்லது 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமாக வெப்பநிலை பதிவாகும். ஏப்ரல் 13ஆம் தேதியிலேருந்து படிப்படியாக வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் தொடங்க ஆரம்பிச்சிடும். முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதாவது தென் மாவட்டங்கள், அப்புறம் மேற்கு மாவட்டங்கள், அதுக்கப்புறம் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள், அதுக்கப்புறம் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள், இப்படி படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக ஏப்ரல் 16ஆம் தேதியிலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதுவும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும், புழுக்கமாகவும் இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நாம் மழையை எதிர்பார்க்கலாம். வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் அதிகமான மழை பெய்யும், சில இடங்களில் லேசான மழை பெய்யும், சில இடங்களிலும் மழை பெய்யாமல் போகலாம். இந்த வருடம் கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல், மே ஆகிய 2 மாதங்களில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும். குறிப்பாக ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து மே 10ஆம் தேதி வரைக்கும் உச்சபட்ச வெப்பநிலை பதிவாகும். பெரும்பாலான மாவட்டங்களில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே வெப்பநிலை பதிவாகும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.